Hello guys, welcome back our channel Rider Machine. அதாவது கணேஷ் பேசுறேன். சோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ Gorilla 450 ஓட ஆக்சஸரீஸ் தாங்க பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் நம்ம. சோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சஸரீஸ் இருக்கு, லேட்டஸ்டா இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன ஆக்சஸரீஸ்லாம் வந்து Gorilla 450 க்கு அவேலபிள் இருக்கு, அது எல்லாமே இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க வந்து ஒரு Gorilla 450 வச்சிருக்கீங்க அப்படினா சோ இந்த வீடியோ சூப்பரா இருக்குங்க, இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ கடைசி வரையும் பாருங்கள். ஸோ அப்போ தான் A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ நம்ம பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ரைடர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா Gorilla 450க்கான கம்ப்ளீட் அக்சஸரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஃபுல்லாகவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி. ஸோ எல்லா வண்டிக்குமே வந்து எசென்ஷியல்ஸ், இது வந்து கம்பல்சரி மேண்டேட்ரின்னு கூட சொல்லலாம், கிராஷ் கார்ட்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிராண்டில் வந்து நம்மக்கிட்ட கிராஷ் கார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ டார்க், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ரேசிங். ஸோ மோட்டோ டார்க்லேயுமே வந்து வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 ரெண்டு வேரியன்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வண்டியோட காம்பேக்டாக இருக்கணும், கிராஷ் கார்ட் ரொம்ப பெருசாக இல்லாமல் காம்பேக்டாக நீட்டாக இருக்கணும், பட் ஆனால் அது என்ன பர்பஸ்க்காக நம்ம மாட்டுறோமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடல், இது வந்து வெர்ஷன் 1. இது ரொம்ப ஸ்லீக்காக காம்பேக்டாக இருக்கும், ஸ்லைடர்ஸ் வந்துடும். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்டல் ஃபால்ஸு, கிராஷஸ் இது எல்லாமே சேஃப் கார்ட் பண்ணிவிடும். ஸோ ஸ்லைடர்ஸுமே ரொம்ப என்ஹான்ஸ்டு நைலான் ஸ்லைடர்ஸ், அவ்வளோ சீக்கிரம் அது உடையாது, ஸ்க்ராட்ச் ஆகுமே தவிர உடையாது. ரொம்ப பெரிய டீப் இம்பேக்ட்டுக்கு மட்டும்தான் இது உடையும். ஸோ ஆஸ் யூஸ்வலி இவங்களோட பவுடர் கோட்டிங் நம்ம சொல்லவே வேணாம். இவங்க வந்து பவுடர் கோட்டிங்க்கு வாரண்டியுமே கொடுக்குறாங்க. ஸோ மோட்டோ டார்க்கோட வெர்ஷன் 1 கிராஷ் கார்ட். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ரிஜிடாக சாலிடாக ரக்கிடாக வேணும் எனக்கு அப்படின்னீங்கன்னா ஸோ இது வந்து வெர்ஷன் 2. இது கொஞ்சம் பார்க்கவே டிசைன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பெருசாக கொஞ்சம் இருக்கும். ஸோ என்னோடய வண்டி வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ரக்கிடாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த ஸ்லைடர்ஸுமே கொஞ்சம் அவங்க என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது புது ஸ்லைடர்ஸ் வந்து வந்திருக்கு மோட்டோ டார்க்கில். ஸோ இந்த வெர்ஷன் வேணாலுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்லைடர் டைப் வேணாம், கொஞ்சம் இந்த க்ரூசர் பைக்குக்கு வந்து இந்த ஸ்டாக் மாதிரியே வேணும், அட் த சேம் டைம் வந்து சேஃப்டி ஆஸ்பெக்டில் வேணும்னா இப்போ கார்பன் ரேசிங்கில் ஸோ இந்த மாடல் வந்திருக்கு. ரொம்பவே டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். உங்களோட ஸ்டாக் க்ரூசர் வண்டிக்கு எப்படி ஒரு கிராஷ் கார்ட்ஸ் இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கும். இவங்க வந்து அலுமினியம் பேடிங் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சதில் வந்து ரெண்டு மாடல்ஸ்க்குமே வந்து ஸ்லைடர் இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பேடிங் இருக்குது. இதுவுமே வந்து வண்டியோட ஆக்சிடென்டல் ஃபால்ஸு, கிராஷஸ் இது எல்லாமே சேஃப்கார்ட் பண்ணும். எனக்கு வந்து கொஞ்சம் யூனிக்காக வேணும், மார்க்கெட்டை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக யூனிக்காக வேணும் அப்படின்னீங்கன்னா கார்பன் ரேசிங்கோட இந்த ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் அக்சஸரி. ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா கார்பன் ரேசிங்கோட இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி 2 பீஸாக வரும். இது வண்டியில் மாட்டினா வியூஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த க்ரூசர் ஸ்போர்ட்ஸ் எடிஷன் பைக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் கிராஷ் கார்ட். இது பார்க்கவே ஒரு யூனிக்கான டிசைனே நம்ம சொல்லலாம், நியூ இன் மார்க்கெட். ஸோ யாராவது வந்து எனக்கு வந்து புதுசாக ஒரு கிராஷ் கார்டு வேணும் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் சம் ப்ரொடெக்ஷன். ஸோ கிராஷ் கார்டு பார்த்தோம், அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் இன்ஜினோட சம்ப் லேயர். ஸோ இதுக்குமே வந்து 3 வேரியன்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எம்எஸில், மோட்டோ டார்க்கில் இருக்குது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எனக்கு வந்து வேணும் எம்எஸில் அப்படின்னீங்கன்னா எம்எஸில், மோட்டோ டார்க்கில் நம்மக்கிட்ட இது ஸ்டாக் இருக்குது. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக வேணும், கொஞ்சம் டியூரபிளாக வேணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியமில் இருக்குது மோட்டோ டார்க்கில். இது வந்து ரஸ்ட்டே ஆகாது, லைஃப் டைம் வாரண்டி ஆன் ரஸ்ட்டு ஒன்றுமே ஆகாது, அலுமினியம். இது ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, என் வண்டிக்கு இது சூட் ஆகாது, கொஞ்சம் மேட் ஃபினிஷில் வேணும் அப்படின்னீங்கன்னா லெஜெண்டரி கஸ்டம்ஸ். இது ரொம்ப ஸ்டர்டியாக, ரிஜிடாக, ஸ்ட்ராங்காக இருக்கும், வெல் பில்ட். ஸோ மேட் ஃபினிஷு இது இருக்கிறதும் தெரியாது, ரொம்ப ஷைனிங்காக இருக்காது. ஸோ லெஜெண்டரி கஸ்டம்ஸோட சம் கார்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ரேடியேட்டர் கார்ட்ஸ் வந்து இப்போது கொஞ்சம் எசென்ஷியலாக ஆகிட்டு வருது. நிறைய சின்ன சின்ன டர்ட்லாம் போயிட்டு அந்த ரேடியேட்டிங் கூலிங் ஃபேனையே வந்து அது அடி வாங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரேடியேட்டர் கார்ட்ஸ் Gorilla 450 என்கிரேவ் பண்ணது மோட்டோ டார்க்கில் எம்எஸில் இது இருக்குது. இல்லை எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணுனாலுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்மக்கிட்ட இருக்குது, Gorilla 450 என்கிரேவ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 வேரியண்ட்டில் இருக்குது, லெஜெண்டரி கஸ்டம்ஸில் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டு, ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்டடி, இதுவுமே இருக்குது லெஜெண்டரி கஸ்டம்ஸு. எனக்கு இதே டிசைன் பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு எம்எஸில் வேணும்னா ஸோ இந்த டிசைன் லெஜெண்டரி கஸ்டம்ஸில் இருக்குது. ஸோ எங்களோட பவுடர் கோட்டிங் குவாலிட்டி 6 months வாரண்டி கொடுக்குறாங்க.
இப்போ கொஞ்சம் ஐ கேட்சியாக இருக்குது உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைசர். ஸோ ரெண்டு விதமான வைசர் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு கூலான ஒரு காம்போனண்ட்டு. எல்லா வண்டிக்குமே இதில் வந்து ஒயிட் கலர், ப்ளூ கலர், ஸோ இந்த டியூவல் டோன் வண்டி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குது. இது நீங்கள் பிக்சர்ஸ் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தாலுமே தெரியும். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் ஷோ எலிமெண்ட் தான். வண்டியோட லுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம், இது ரஸ்ட் ஆகாது. இல்லை எனக்கு வந்து பிளாக் டிண்டட் வைசர் வேணும், சின்னது வைசர் வேணும் அப்படின்னீங்கனாலுமே பிளாக் டிண்டட் சின்ன வைசருமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ டூரிங் லக்கேஜ் சிஸ்டம் நிறைய பேர் வந்து Gorilla 450 கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட்டில் இருக்குது. இது வந்து மோட்டோ டார்க்கில் ஃபுல் பிளாக், ரொம்ப ஹெவி பட் மஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இட் கேன் கேரி அ டாப் பாக்ஸ். அதே மாதிரி பின்னாடி பில்லியன் ரைடர்ஸ் இருந்தாங்கன்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கான கிராப் ரெயில் இதிலே வந்துடும். ப்ராப்பர் ஃபினிஷ், ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு டிட்டாச்சபிள் பேக்ரெஸ்ட் வரும். தேவைன்னா பேக்ரெஸ்ட் வச்சுக்கலாம், தேவையில்லைனா கழட்டிக்கலாம். ஒரு நீட் ஃபினிஷ் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு 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 கேரியர், ஒரு லாங் டூரிங் நீங்கள் போகிறீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான ரெக்கமெண்டேஷனே சொல்லலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி கஸ்டம்ஸு அலுமினியம் அண்ட் பேக் தீமில் வரும். இதுவுமே வந்து பிளாக்ல வேணாலும் பிளாக்ல இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அலுமினியம் தீமில் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஃபினிஷ்க்கு வேணாலும் அலுமினியமில் இருக்குது. இதுவே பிளாக்ல வேணாலும் பிளாக்ல இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டர்டி, ஸ்ட்ராங். ஸோ டாப் பாக்ஸை நீங்கள் அப்படியே இதில் மவுண்ட் பண்ணலாம். ஸோ மெயினாக இந்த கேரியர் வந்து வெறும் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து டாப் பாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் மவுண்ட் பண்ணனாலுமே இதில் மவுண்ட் ஆன் பண்ணிக்கலாம் அந்த பிளேட் வச்சு. ஸோ லெஜெண்டரி கஸ்டம்ஸோட இந்த கேரியருமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வித் பேக் ரெஸ்ட். இது வெறும் கேரியர் மட்டும் வேணாலுமே நம்மகிட்ட கேரியர் இருக்குது. இது ஃபுல் பிளாக்ல வேணாலும் ஃபுல் பிளாக் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் ஆட், மான்சூனுக்காக இது ஒரு மஸ்ட் ட்ரை ஆன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ டயர் அகர்ஸ் ஃபார் Gorilla 450. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த ஃபுட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுட்டோட சைஸுக்கு வந்துடும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொரில்லான்னு என்கிரேவ் ஆகிருக்கும். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும் அப்படின்னீங்கன்னா லெஜெண்டரி கஸ்டம்ஸோட ஃபுட்ரெஸ்ட் இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேன் கார்ட்ஸ். இந்த ஆயில் கேன் கார்ட்ஸ் வந்து 3 வேரியன்ட் கலர்ஸில் இருக்குது. ஒன்று வந்து அலுமினியம், ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இன்னொன்று வந்து எம்எஸ். ஸோ உங்கள் வண்டியோட தீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணுமோ அது ப்ளக் இன் ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து டிஸ்க் ஆயில் கேப், இது வந்து பின்னாடி ஆயில் பம்போட கலர்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீம் பேஸ்டாகவும் நீங்கள் அலுமினியம், ஃபுல் பிளாக், ஃபுல் குரோம். ஸோ உங்கள் வண்டிக்கு எந்த மாதிரியான தீம் வேணுமோ அந்த தீமாகவுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா மிக்ஸ் மேட்சாக பிளாக் அண்ட் குரோம் அந்த மாதிரி தீமாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா Gorilla 450 வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் ஃபினிஷ், எஸ்பெஷலி ஃபார் ப்ளூ அண்ட் பிளாக் வண்டி வந்து இந்த அலுமினியமோட வைசர், அலுமினியமோட கேன்ஸ் வந்து ரொம்பவே சூட் ஆகுது. ரொம்ப ஜாஸியாக இல்லாமல் ஒரு மேட் ஃபினிஷில் அலுமினியம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நார்மல் எம்எஸ்ஸை விட இது போகும்போது உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ரஸ்ட்டும் ஆகாது. இது வந்து வண்டிக்கு வந்து வெயிட்டும் உங்களுக்கு அதிகப்படுத்தாது, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு, அதாவது ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லாமல் வண்டியோட எஸ்தட்டிக் லுக்கும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான டிசைன்ஸ் இது எல்லாமே இந்த பிராண்ட்ஸ்லேருந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான தீம் நீங்கள் போகிறீங்க, ஃபுல் பிளாக் போகிறீங்களா, இல்லை குரோம் போகிறீங்களா, இல்லை குரோம் அண்ட் பிளாக், குரோம் மேட், இந்த 3 ஃபினிஷும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரியான வேரியேஷன் பண்ணுறீங்களா? ஸோ எந்த மாதிரியான காம்பினேஷன்ஸுமே நம்ம பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் வந்து சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர். ஸோ மோட்டோ டார்க்கில் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் சிஎன்சி இது. ஸோ கிரிப்பிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்டல் ஃபால்ஸ், நீங்கள் எங்கேயாவது வண்டியை நிற்க வைக்கிறீங்க, அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலுமே இது ஷார்ட் அவுட் பண்ணிவிடும். ஸோ இதுவுமே வந்து ஒரு அட் ஆஃபர் ப்ரைஸ், கிளியரிங் ப்ரைஸில் நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம், சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர். அது தவிர்த்து ஃப்ரண்ட்டில் வந்து 4 ப்ரொடெக்டர், இதுவுமே மோட்டோ டார்க்கில் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது வேணுமானாலுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து Gorilla 450க்கு அடுத்து என்ன பார்க்குறோன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட். ஸோ ரொம்ப ஒரு எசென்ஷியலான காம்போனண்ட்னே சொல்லலாம். எல்லாத்துக்குமே இப்போது வண்டி மாட்டினதுக்கப்புறம் ஒரு கிராஷ் கார்ட்ஸு, கேரியர்ஸ் எப்படி மாட்டுறாங்களோ, ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வண்டியோட சவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்வியஸாக எல்லாருமே இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு மாற்றுறாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 எக்ஸாஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குது. 3 பிராண்டில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்டாலியான், இன்னொன்று வந்து பவர் எட்ஜ், இன்னொன்று வந்து எங்கேஜ். ஸோ இது 3த்துமே வந்து யூனிக் 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 எக்ஸாஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிட்லைன் கனெக்டிங் பைப் அவங்களே கொடுத்துருவாங்க. மேட் ஆஃப் SS304, லைஃப் டைம் வாரண்ட்டி. ஸோ சிந்தட்டிக் செராமிக் உல் யூஸ்வலாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட்டுக்கு வர தேவையானது எல்லாமே இதை மீட் பண்ணிடும். ஸோ இது வந்து சில்வர் ஸ்டாலியன் வந்து.
ஸோ இவங்களது வந்து 2 கலர்ஸ் வருது, பிளாக் கலர் பிரஷ்டு ஃபினிஷ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே பிரஷ்டு ஃபினிஷ் வருது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தான் நிறைய மூவ் ஆகுது. ஸோ இவங்களது வந்து கொஞ்சம் மார்க்கெட்லேயே மாறுபட்ட டிசைன் சொல்லலாம், ரவுண்டாக வரும். இவங்க இந்த டிசைன் ஏன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸாஸ்ட்டில் வர தம்ப் நோட்டும் வந்து ரொம்ப சாலிடாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஒரு புல்லட்டோட தம்ப் எப்படி இருக்குமோ அந்த தம்பை இவங்க எடுத்து வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, சக்சீடும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட வீடியோஸ் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ சில்வர் ஸ்டாலியன் வந்து கொரில்லா 450 இன்ஸ்டால் பண்ண வீடியோஸ் அந்த தம்ப் நோட்ஸ் கேளுங்க. ஸோ இவங்களதுமே வந்து பார்த்திங்கன்னா டிபி கில்லர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ சில்வர் ஸ்டாலியனோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டே வேணும், ஸ்டாக் எக்ஸாஸ்ட் மாதிரியே இருக்கணும், பட் அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணணும், எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது, ஸ்டாக்கோட ஃபிட்டிங்கில் அப்படியே போய் உட்காரணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ரீச். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஸ்டாக் டிசைன்லேயே வந்து உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணி சவுண்டு வர மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வர மாதிரி இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து அந்த ஸ்டாக்கோட ஷீல்டு வந்து இதிலே வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பவர் ரீச் நம்மக்கிட்ட கொரில்லா 450 ஸ்டாக்கில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ஒரு டுயல் டோன் நோட்டோட கொஞ்சம் சூப்பர் பைக்ஸோட எக்ஸாஸ்ட் மாதிரி வந்து எங்கேஜில் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் வால் வந்திருக்கும். ஸோ இவங்க வந்து மோராக வந்து பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் டார்க் அந்த மாதிரி இதுக்கு ஒர்க் பண்ணி இந்த எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், லைஃப் டைம் வாரண்ட்டி ஆன் எக்ஸாஸ்ட். ஸோ இதுவுமே வந்து இப்போது புதுசாக லான்ச் ஆகி நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாகவே இருக்குது. ஸோ இதுக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸிங்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து ஒரு ஏர் ஃபில்டர், அப்புறம் ஸ்பார்க் ப்ளக், டிஸ்க் பேட்ச் இது எல்லாமே ஒரு காம்போவாக எங்கேஜில் வாங்கும்போது அது வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷல் காம்போ பேக்கேஜிங் மாதிரியுமே கூட நம்ம அட் டைம் ஆஃப் செல்லிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்கேஜோட எக்ஸாஸ்ட் வேணாலுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஏர் ஃபில்டர்ஸ் ஸோ எங்கேஜில் வந்து கொரில்லா 450 இருக்குது. ஸோ ஆப்வியஸாக எதுக்காக ஏர் ஃபில்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து இது வந்து ஒரு மோஸ்ட் டிமாண்டிங் ப்ராடக்ட்னே கூட சொல்லலாம். எல்லாருமே வந்து ஒரு அவேர் ஆகி ஸ்டாக் ஏர் ஃபில்டர் எடுத்துகிட்டு இந்த ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இது கூட வந்து ரீசார்ஜ் கிட்டுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஏர் ஃபில்டர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ரீசார்ஜ் கிட்ஸ் வேணாலுமே ரீசார்ஜ் கிட் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இன்னும் எனக்கு வந்து நான் எக்ஸாஸ்ட் மாற்றிட்டேன், ஏர் ஃபில்டர் மாற்றிட்டேன், இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபியூலெக்ஸ் ப்ரோ ப்ளஸ் இது ரெண்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் கார்பரேட்டர்னு கூட சொல்லலாம். உங்களோட ஃபியூல் ஃப்ளோ வந்து நீங்கள் வந்து பை ஸ்விட்ச் யூ கேன் கண்ட்ரோல். உங்கள் பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்கள் பெட்ரோல் ஃப்ளோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ரைட்ஸை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூலெக்ஸ் ப்ரோ ப்ளஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டம். இது வந்து எங்கேஜில் வந்து செராமிக் பேட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஃபார் கொரில்லா 450 ரொம்ப நாளாக வந்து இது அவைலபிளாக இல்லை. ஸோ இது வந்து காஸ்ட் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, இதுக்கு நிகராக பிரேக் பேட்ஸ் இப்போ எதுவுமே இல்லை. ஸோ 2 பிராண்டில் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ரா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எங்கேஜ் செராமிக் பேட்ஸ். ஸோ ஆப்வியஸாக ஸ்டாக்கோட பிரேக்கிங் பேட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 to 6000 ரேஞ்சில் வந்துடும். இது டோட்டல் காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2500 உங்களுக்கு இந்த 2 பிரேக்கிங் பேட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நம்ம மாற்றிடலாம். இது எப்போவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரைஸுமே கம்மி, ஆனால் எஃபிஷியன்ட் ரொம்ப. பிரேக்கிங் பைட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு, ட்ரைட் டெஸ்டட் அண்ட் ப்ரூவன். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிரேக்கிங் பேட்ஸ் மாற்றணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நேரில் வரலாம். பெஸ்ட் ஆஃபர் என்னன்றது எங்கேஜ் பேட்ஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறோம். கொஞ்சம் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக மார்க்கெட்டில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் மொபைல் ஹோல்டர்ஸ் இருக்குது, ஃபாக் லைட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு புது பிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த பிராண்ட்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன அவங்க ப்ராடக்ட்ஸ் யூனிக்ன்றது தான் இந்த செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபாக் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிராண்டு மோட்டோ வுல்ஃப். ஸோ இவங்க வந்து 1 year வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ வாரண்ட்டி கிளைம்ஸ் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக நம்மக்கிட்டே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ வாரண்ட்டி கார்ட்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து மினி டிரைவ் செக்மெண்ட்டு இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 watts வரும். இந்த பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நம்ம சேனல்லே வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கு. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச். ஹிமாலயன் 450க்கு வந்து அதை போட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி லைவ் லைட்டிங் வீடியோஸ் இருக்குது. ஸோ இன்டெப்த்தாக அந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்கணுனாலும் அதோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே எம்பெட் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த லைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 70 watts இந்த லைட்டு 70 watts வரும். இது வந்து எல்லோ ஃபில்டர் தேவையில்லை, எல்லோ ஒயிட் வார்ம் ஒயிட் ஸ்ட்ரோப் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துடும். இதில் ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு லைட் சென்சார் இருக்குது.
ஸோ இந்த லைட் சென்சரோட வேலை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டே டைமில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஏ பட்டன் இங்கே இருக்கும். இந்த ஆட்டோ மோடை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ரீன் கலராக மாறிடும். க்ரீன் கலராக மாறும்போது என்ன ஆகும்னா, இந்த லைட் சென்சாரில் வந்து லைட் படும் போது ஆட்டோமேட்டிக்காக இது லைட்டை வந்து கட் பண்ணிடும். ஸோ எந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டனல்குள்ளே போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த லைட் வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல லைட் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இதுவே லைட்டை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வீடியோ டீட்டெயில்டாக அந்த லிங்க்கில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதை டெஸ்ட் பண்ண வீடியோஸில் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஹை பவர் லைட் ஒரு காம்பேக்டாக எனக்கு வந்து வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த வெர்ஷன் இருக்குது. சில பேர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பல்காக வேணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ் பவராக வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த சீரீஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 75 வாட்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் ஜாஸ்தி வேணும், மோர் சர்ஃபேஸ் ஏரியா கவர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு இருக்குது. இது வந்து 75 வாட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் லைக் ஸ்ப்ரெட் டைப், ப்ரொஜெக்டர் ஸ்ப்ரெட் டைப்னு நம்ம சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டட் ஒரு ஏரியாவில் தான் போகும். இது ஓவராலாகவே ஒரு ரோடு கவர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபிட்டிங் கிட், காம்போ கிட்டுன்னே நம்ம சொல்லலாம். ஒயரிங் ஹார்னஸ் வந்துடும், ஸ்விட்ச் வந்துடும், ஃபாக் லைட் கிளாம்ஸ் வந்துடும். ஸோ எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்க வேணாம். இந்த ஒரு பேக்கேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துடும். ப்ளஸ் இது வந்து இன்பில்ட் எல்லோ ஒயிட் வார்ம் ஒயிட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபில்டர்ஸ் தேவையில்லை. ஸோ ஒரு ப்ரீமியம் ஃபாக் லைட்ஸ் நீங்கள் வாங்குகிற ப்ரைஸிங் விட ஹாஃப் தி ப்ரைஸஸே இந்த லைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டியும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த பிராண்டோட ஃபாக் லைட்ஸுக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே, கம்ப்ளீட்லி வந்து நீங்கள் ஒயர்லாம் எதுவும் டேம்பர் பண்ண வேணாம். ஸோ எவ்ரி திங் அட் ஒன் பாக்ஸ் அப்படியே நீங்கள் வாங்கி அப்படியே நீங்கள் மாட்ட வேண்டியதான். அட் ஒன் பாக்ஸ் ப்ளக் அண்ட் ப்ளே, இதை அப்படியே வாங்கி நீங்கள் அப்படியே மாட்ட வேண்டியதான். எந்த ஆல்ட்ரேஷன்ஸுமே நீங்கள் பண்ண வேணாம். ஸோ எஃபிஷியன்சி அவுட்புட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 months நாங்கள் வந்து எடுத்து நிறைய வெஹிக்கிளில் செக் பண்ணிவிட்டு ஸோ ப்ராமிசிங்காக இருக்குன்றதுக்கப்புறம் தான் இதை வந்து அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே நாங்கள் வந்து இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ ட்ரைட் அண்ட் டெஸ்டட் லைட்ஸு கம்பேர்ட் டு அதர் ப்ரீமியம் செக்மெண்ட் லைட்ஸ். ப்ரைஸ் ஆஃபாக இருக்கும், பட் பர்ஃபார்மன்ஸ் அதை விட ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இதுவுமே வந்து இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறைய வேணும்னா நீங்கள் டேரெக்டாக எங்களோட ஷாப்புக்கு விசிட் பண்ணலாம். ஸோ நாங்கள் வால்டேஜ் மீட்டர்லேயே செக் பண்ணி காட்டுறோம் அதோட பவர் அவுட்புட் எவ்வளோ இருக்குது, உண்மையிலே இது வந்து 70 வாட்ஸா 75 வாட்ஸானு செக் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் வச்சு செக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் மொபைல் ஹோல்டர்ஸ் வந்துருச்சு. இது கொஞ்சம் ப்ரீமியமான செக்மெண்ட். ப்ராடக்ட் மட்டும்தான் ப்ரீமியம். அவங்க கொடுக்குற ஃபங்க்ஷனாலிட்டிக்கு அவங்க ஆஃபர் பண்ணுற ப்ரைஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் தான் நான் சொல்லலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வேரியண்ட்டு. ஸோ இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் மற்ற மாடல்ஸ் மொபைல்ஸ் ஹோல்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டரோட சைஸே வந்து இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஹேண்டில் பாரை விட்டு கிட்டே வராது. உங்களோட ஃபேஸோடக்கும் ஹேண்டில் பாருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் இவங்களது வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரைடிங் போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பாரை மொபைல் மவுண்ட்டை நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ ரைட் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ஃபோன் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஈஸியாக இதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டாக இருக்கும், பட் இது வந்து எக்ஸ்பேண்டபிள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இது வந்து குயிக் ரிலீஸ் இதில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் மற்ற ஹோல்டர்ஸில் வந்து நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இது அப்படி இல்லை, ஒன் டைம் உங்கள் ஃபோனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபோனை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங், ஃபோன் கீழே விழாது. கிளாம்புமே ரொம்ப ஸ்ட்ராங். இதை விட ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி தெஃப்ட் லாக் இதில் இருக்குது. ஸோ இந்த அலங்கியை வச்சு நீங்கள் ஃபுல் லாக் உங்கள் வண்டியில் பண்ணிட்டீங்கன்னா இந்த அலங்கி இல்லாமல் உங்கள் மொபைல் ஹோல்டரை வந்து இதில் கழட்ட முடியாது. நிறைய பேர் வந்து காஸ்ட்லி மொபைல் ஹோல்டர்ஸ்லாம் மாட்டிட்டு போகும்போது பார்க்கிங் ஏரியாவில் கழட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு காஸ்ட்லி மொபைல் ஹோல்டர்ஸ் நீங்கள் வாங்கும் போது இந்த மாதிரி ஆன்டி தெஃப்ட் கிளாம்போடு நீங்கள் வாங்கினீங்கன்னா அட் எனி காஸ்ட் என்ன பண்ணாலுமே இதை கழட்ட முடியாது. ஸோ ஸ்ட்ராங். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் டேம்பர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நிறைய மொபைலில் வந்து கேமராலாம் போகிறதுக்கான மெயின் ரீசனே வந்து வைப்ரேஷன் தான். ஸோ இதில் வைப்ரேஷன் டேம்பரும் வந்துடும். ஸோ ஒரு மொபைல் ஹோல்டர், ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் மொபைல் ஹோல்டர்ஸுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ மவுண்டிங்க்குமே ஆப்ஷன் இருக்குது. அது வேணாலுமே நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இது கூட ஒரு சன்ஷேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சன்ஷேடுமே நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கும். அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த வேரியண்ட் வந்து ஹாரிசான்டல் மோட். ஸோ இதுவுமே வந்து எல்லா ஃபீச்சர்ஸ் இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இதுலேயுமே ஆன்டி தெஃப்ட் கிளாம்ப் வந்துடும்.
ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஒரு ஹாரிசான்டல் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். இது ஒரு டிசைன். ஸோ இது வந்து ஹாரிசான்டலாக நிறைய பேருக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர். ஸோ இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவுமே வந்து கிளாம்ப் வந்து இதில் வந்து டபுள் ஆன்டி தெஃப்ட் கிளாம்ப் வந்துடும். இங்கேயும் வந்துடும். ஸோ அட் எனி காஸ்ட் மொபைல் ஹோல்டரை நம்ம கழட்டவே முடியாது. இதுக்கு சன்ஷேடும் வந்துடும். இந்த சன்ஷேட் வேணா மாட்டிக்கலாம், வேணான்னாலாம் இதை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இதுவுமே வந்து வைப்ரேஷன் டேம்பர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மொபைல் ஹோல்டர்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 to 2500 ரேஞ்சஸ், இந்த ரேஞ்சஸ்குள்ளே தான் பேஸ்ட் ஆன் தி மாடல் இந்த மொபைல் ஹோல்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சாலிடான ஒரு மொபைல் ஹோல்டர். அட் த சேம் டைம் உங்களோட என்ன பர்பஸ்க்காக நம்ம மொபைல் ஹோல்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த பர்பஸை சேவ் பண்ணுறோம் வித்தவுட் காஸ்டிங் எனி டேமேஜ் டு யுவர் ஃபோன். உங்கள் ஃபோன் வந்து கீழே ஸ்லைட் ஆகி விழுறது, ஸ்லிப் ஆகுறது, கேமராஸ் வந்து வைப்ரேஷனில் வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து லூஸ் ஆகுறது, அது எதுவுமே இல்லாமல் ஒரு சாலிட் பீஸ் ஆஃப் மொபைல் ஹோல்டர்ஸ் அப்படின்னீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் மொபைல் ஹோல்டர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மோட்டோவுல்ஃப் பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட இப்போதைக்கான கலெக்ஷன்ஸ். ஸ்டில் மோர் டு கம், மோர் டு ஆட். ஸோ இந்த மொபைல் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் எப்போவுமே இருக்கும். நீங்கள் நம்ம ஸ்டோர்ஸில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 வைப்ரண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ 2 கலர்ஸ் இப்போ என்கிட்ட இருக்குது. ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்ஸ் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது, ஃபுல் பிளாக் வேணாலும் ஃபுல் பிளாக்குமே இருக்குது. ஸோ வைப்ரண்ட் கலர்ஸுமே கொஞ்சம் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டைல், உங்களோட தீம், வண்டியோட தீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மொபைல் ஹோல்டர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ Gorilla 450யோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில். ஹோப் இது எல்லாமே வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ ஆஸ் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி we are not very active on ஆன்லைன். ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா we can do best offer. என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ ஒரு ப்ராடக்ட்லேயும் நம்மளால் பண்ண முடியும். ஆன்லைன் அசிஸ்டன்ஸும் பண்ணுறோம். ரொம்ப ஜாஸ்தி பண்ணுறதில்ல. என்ன ரொம்ப லிமிட்டட் டைம், எங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ட்ன்றதுனால ரொம்ப ஆன்லைன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதில்ல. ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் நேரில் வாங்க, இந்த கலெக்ஷன்ஸை செக் பண்ணி பாருங்கள், ப்ரைஸஸ் செக் பண்ணி பாருங்கள். இஃப் யூ கம்ஃபர்டபுள் யூ கேன் கோ அட் அண்ட் பர்ச்சேஸ் தி ப்ராடக்ட். ஆன்லைனில் இருக்கிறவங்க நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக எங்களால் வந்து ரிப்ளை பண்ண முடியும், உங்களை அசிஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுறோம். உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ ஆன்லைனில் சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ வேஸ்க்கு இப்போ நம்ம கடைசி சரியாக பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் பொறுத்தவரையே வீடியோவில் சொல்லலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ ப்ரைஸ் பொறுத்தவரையே மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு கம்மியாகும், அதிகமாகும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரைஸ் வந்து சொல்கிறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து நம்மளோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்டீச் ஆக்சரிஸ் புதுப்பேட்டில் லொக்கேஷனில் இருக்குங்க. ஸோ ஷாப்போட நம்பர், லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா ஸோ என்ன இன்றைக்கி கரெக்டான பெஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம உங்களுக்கு கோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து செக்இன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும், யூனிக் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஷாப் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற இதேமாரி பைக்குக்கு ரிலேட்டான ஆக்சரிஸ் எல்லாமே ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஸோ பைக் ஆக்சரிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம், ரெகுலரான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் 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 கைஸ்.